ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை vlog. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் டியூஸ்டே ஆஃப்டர்நூன்லேருந்து வெனஸ்டே ஈவினிங் வரைக்கும் எடுத்த வீடியோங்க. இந்த கபோர்டில் குட்டீஸோட ட்ரெஸ் தான் மேக்ஸிமம் இருக்குங்க. ஒரு 2 ஷெல்ஃபை மட்டும் நான் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருப்பேன். ஒன்று அயர்ன் பண்ணுற ட்ரெஸ் வச்சுருப்பேன். இன்னொரு ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், அதோட ஏதாவது குட்டி குட்டி கிளாத்ஸ்லாம் அதில் வச்சுருப்பேங்க. அந்த ஆடி மாதம் போயிட்டு நான் ஆஃபரில் ஒரு 2 செட்டு சுடிதார் செட் எடுத்திருந்தேன். ஸ்டிச் பண்ணுற மாதிரி மெட்டீரியல் அது கொண்டு வந்து வச்சு ஒரு 15 டேஸ்க்கு மேலே இருக்குங்க. அதனால் அது எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு அது மேலே துணியெல்லாம் வச்சு மறைச்சாச்சு. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் உங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு பழமொழி சொல்லியிருக்கேன். அதோட மீனிங் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக ஸ்டிச்சிங் தெரியும்னு சொல்ல முடியாதுங்க. சின்னவ தன்ஷி பிறக்கிறதுக்கு முன்னாடி கிளாஸ்க்கு போனதுங்க. ஒரு 9-10 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் டச் விட்டு போயிடுச்சு. நான் அப்பப்போ ரெகுலர் யூஸ் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் யூடியூப்பில் ஏதாவது பார்த்துட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்குவேங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கிறது. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா டாப் 2 மீட்டரு, பேண்ட் 2 மீட்டருங்க. ரெண்டையுமே சேர்த்து 350 ருபீஸ்க்கு ஆடி ஆஃபரில் போட்டிருந்தாங்க. சரி, டெய்லி யூஸ்க்கு ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்திருந்ததுங்க. மெட்டீரியல்லாம் ஒன்று மேலே ஒன்று வச்சு அமுத்தியிருந்தனால சுருக்கமாக இருந்துச்சு. இதை அயர்ன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் ஸ்டிச்சிங் கிளாஸ் போனப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸில் அளவு எடுத்து மெஷர்மெண்ட் நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு கட் பண்ணுவோங்க. அந்த நோட்டுமே நான் பத்திரமா வச்சிட்ருந்தேன். குட்டீஸ்லாம் எடுத்துகிட்டு எங்கேயோ போட்டுட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் ஒரு யூடியூப் சேனலில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மெட்டீரியல் மேலேயே போட்டு அளவெடுக்கிறத பார்த்தேன். அதே மாதிரியே ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. டாப் கட் பண்ணிட்டேங்க. இந்த பேண்ட் மெட்டீரியல் பார்த்தா ஸ்ட்ரெயிட் பேண்ட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலான்ட்டு தோணுச்சுங்க. ரெகுலர் பேண்ட்டுனா நான் ஈஸியாக கட் பண்ணிவிடுவேன். ஸ்ட்ரெயிட் பேண்ட்டுங்கும் போது சரி யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி பார்த்தேங்க. அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. சரி, அப்புறமா நாளைக்கு கட் பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டேங்க. குட்டி ஸ்கூல்லேருந்து வரங்காட்டி இந்த கோதுமை நான் போய் மெஷினில் அரைச்சிட்டு வர போகணுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளாகவே இதே இடத்துலையே இருந்துச்சு. இன்றைக்கி திருப்பியுமே வெயிலில் காய வச்சுட்டு எங்கள் மாமியார் எடுத்து வச்சுருக்காங்க. மிஷினில் ஏற்கனவே ஒரு 3-4 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளோட மாவை அரைச்சி கொடுக்கறதுக்கு அங்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மாவு நல்லா சூடாக இருக்கிறனால இதை உலர்த்திட்டு எடுத்து வச்சுக்கலான்ட்டு போட்டு வச்சுருக்கேங்க. குட்டிஸ் ஸ்கூல்லேருந்து ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் தான் இந்த மாவே அரைச்சி கொடுத்தாங்க, எடுத்துகிட்டு வந்தேன். அவங்களுக்கு இன்றைக்கி ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவாமா, அதனால் என்னை பர்ச்சேஸ் கூப்பிட்டு போக சொல்லியிருந்தாங்க. கிஃப்ட்டு வாங்கி தர சொல்லிங்க. நான் மாவு அரைக்கிற இடத்துல இருக்கும்போதே கால் பண்ணிட்டாங்க. ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ரேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி. குட்டீஸ்க்கு பர்த்டேனாவே அந்த கிஃப்ட் ரேப்பர் பண்ண கிஃப்ட்டை கொடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன உள்ளே இருக்குதுன்னு பார்க்குறதுல அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். தன்ஷி குட்டி ஒரு வாரமாக குலோப் ஜாமுன் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாலுங்க. நானும் இன்றைக்கி செஞ்சு தரேன், நாளைக்கு செஞ்சு தரேன்ட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி கரெக்டாக கடைக்கு போனனால குலோப் ஜாமுன் மிக்ஸும் வாங்கிட்டு வந்துட்டோங்க. நம்ம சேல் பண்ணிகிட்ருக்க மல்லி பிரிங்கா ஹெர்பல் ஹேர் ஆயிலோட ஸ்டிக்கர் டிசைனிங்க்கு கொடுத்துருந்துச்சுங்க. அதுவும் அன்றைக்கி ஈவினிங் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஒட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த முடக்கத்தானை பயன்படுத்தி தோசை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடக்கத்தான் தலையெல்லாம் பறிச்சுட்டு போகலான்னு நம்ம குட்டி கார்டனுக்குள்ளே பூந்துட்டேங்க. போன விலாகில் நாங்கள் விதை நட்டு வச்சதை காமிச்சேன் இல்லைங்களா, அந்த விதை எல்லாமே அழகாக முளைச்சி வந்துட்டு இருக்குங்க.
அடிஷ்னலாக மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் இந்த கொடைக்காளானும் கிடச்சிச்சுங்க. இதை வச்சு சூப்பராக காரசாரமாக மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணிடலாம் இன்றைக்கி ஈவினிங் அப்படின்ட்டு பறிச்சிட்டு வந்தாச்சுங்க. இந்த முடக்கத்தான் கீரையை நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து 5-6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக சீரகம், இது அப்படியே பேஸ்டாட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தோசை மாவில் இதை மிக்ஸ் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு முடக்கத்தான் தோசை மிக்ஸ் ரெடி. இந்த முடக்கத்தான் தலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஜாயிண்ட் பெயின்ட்டுக்கு, ஸ்கின் ப்ராப்ளம்க்கு, இதுக்கு எல்லாமே இது ரொம்ப நல்லதுங்க. தோசைமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டுங்க நானும் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஒரு 11:30க்கு போல் நம்ம நேற்று கட் பண்ணி வச்சுருந்த ட்ரெஸ் மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ணி குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மிஷினில் உட்காரலாம் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்குங்க. மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், அதில் 1 இன்ச்சு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மோரை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். நான் வந்து இதை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டேங்க. தையல் மிஷின் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஸ்டிச் பண்ணாதனால, ரொம்ப நாள்னால் ஒரு 15 டேஸ் இருக்குங்க, ஸ்டிச் பண்ணாதனால ஒரு தூசி தட்டி எடுக்க வேண்டியது இருக்குங்க. குட்டீஸ் எல்லாம் விளையாண்டுட்டு பொருள் எல்லாமே அது மேலே போட்டு வச்சுருந்தாங்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டிச்சிங்காக இருந்தாலும் இதை வந்து நம்ம கண்டினியூஸாக ப்ராக்டிஸில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து டக்குன்னு அது ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக வருங்க. ஒரு பழமொழி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எல்லாத்துக்கும் இது தெரிஞ்சிருக்கும். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழியோட அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதோட அர்த்தம் வந்து சண்டே வர விலாகில் சொல்கிறேங்க. இவ்வளோ தூரம் மிஷினை நல்லா தொடச்சி ஆசையாக இன்றைக்கி தைக்கலான்ட்டு எடுத்து வச்சா நம்ம மிஷின் இன்றைக்கி என்னை ஏமாற்றிருச்சுங்க. கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேங்க. மிஷினில் பெல்ட்டு சுற்றவே மாட்டேன்ருச்சு. அந்த பெல்ட்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது போடணும். சரி, அதை நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு சரி இன்றைக்கி குட்டீஸ் கேட்ட குலோப் ஜாமுன் செஞ்சு வச்சிடலான்ட்டு அந்த வேலையில் இறங்கியாச்சுங்க. என்டிஆர் குலோப் ஜாமுன் மாவு தாங்க நான் வாங்கியிருந்தேன். எவ்வளோ ஸ்வீட்ஸ் வெரைட்டிஸ் இருந்தாலுமே இந்த குலோப் ஜாமுன் தாங்க குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்குது. மாவை பிசைஞ்சு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சாச்சுங்க. அப்புறம் அதுக்குள்ளே ஜீரா ரெடி பண்ணிட்டேன். அடுத்து மாவுமே உருண்டை பிடிச்சாச்சு. எம்டிஆர் மிக்ஸ் பார்த்திங்கன்னா எந்த வெடிப்புமே இல்லாமல் அழகாக குலோப் ஜாமுன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்துருச்சுங்க. ஈஸி அண்ட் சிம்பிள் ப்ரிப்பரேஷன் தாங்க இந்த குலோப் ஜாமுன்னு. நம்மளுக்கு செய்கிறதுக்கு டக்குன்னு வேலையாயிடும். அடுத்து நம்ம ஹேருக்கு ஒரு பேக் ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. யூஸ்வலாக ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லாமல் இந்த வாட்டி வெண்டைக்காவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக கொடுக்கும்.
எப்பவும் போல் நான் எப்போவுமே வெந்தயம் வந்து ஹேர் பேக்கில் ஆட் பண்ணிவிடுவேங்க. அதோடய ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெந்தயம் ஊற வச்சதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணி நான் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. வெண்டைக்காய் வேக வச்சுருந்த அந்த எசன்ஸ் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதுவுமே நல்ல ஜெல்லியாக இருந்துச்சு. வெறும் வெண்டைக்காய் மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுவே நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபில்ட்ரு பண்ணுற அவசியம் கூட இல்லைங்க. அவ்வளோதான், ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்குங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா அன்றைக்கி ஈவினிங் வந்து நம்மளோட ஹேர் ஆயில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து கொரியர் பண்ணலான்ட்டு கொரியர் ஆஃபீஸ் போயிருந்தேங்க. நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கு லாஸ்ட் 1 வீக்காக நானும் கிவ் அவே கொடுக்கணுன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேங்க. இந்த சண்டே பார்த்திங்கன்னா கிவ் அவே பற்றியான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த விலாக் இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.